ஹாய் செல்லக்குட்டீஸ், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய சனிக்கிழமை நற்காலை வணக்கங்கள். சனிக்கிழமை அப்படின்னாலே நம்மளை நிறைய பேருக்கு ஒரு பயம் கலந்த ஒரு பக்தி. ஆமாங்க, சனி தசை, 7.5 நாட்டு சனி, இதன் பீடிகை நமக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், கோயிலுக்கு போயிடுவோம். சரிங்களா? அது உண்மையிலேயே நல்லது. அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு உள்ளுணர்வின் பரிகாரம். ஆனால் உண்மையிலேயே வாழ்வியலோடு கூட நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். எத்தனை 7 நாட்டு சனி உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் சனி தசை 19 ஆண்டும் நீங்கள் குறைவின்றி ஒரு பைசா கூட உங்களுக்கு மருத்துவ செலவின்றி நீங்கள் இருப்பீங்க. செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? ஒன்றும் இல்லைங்க, சனிக்கிழமை உண்மையிலேயே இது கேட்கறதுக்கு வேணால் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். குறைந்தது 2 முதியவர்கள், சரிங்களா, ஒரு ஊனமற்றவங்க, அதில் ஒரு முதியவராக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இவங்க 2 பேருக்கும் சனி தசை இருக்கிற அந்த 19 ஆண்டும், அது மட்டும் இல்லாமல் 7.5 நடக்கிற அந்த 7.5 வருஷமும் நீங்கள் தவறாமல் அவங்களுக்கு பண உதவி, பொருள் உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள விசாரிங்க. சரிங்களா? அவங்கள விசாரித்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒருவேளை கோவிலுக்கு போகிற வழியில் கூட உங்களுக்கு யாராவது முதியவர் தென்படுவாங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பேக்கெட்லேருந்து எவ்வளோ பணம், ஒரு 10 ரூபா, ஒரு 50 ரூபா கொடுங்க. இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மாதிரி செக் பண்ணாதீங்க. அவர் இதை எடுத்துகிட்டு குடிக்க போவார், அவர் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஏதாவது தீய காரியம், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம நம்மளுடைய தான தர்மத்தை செய்யும்போது கடவுள் அதை பார்த்து நமக்கு நல்ல ஒரு பரிபலமான, என்ன சொல்கிறது, அதுக்கு அந்த பரிகாரத்துக்கு பரிபலன் நமக்கு என்ன வருதுன்னா, நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சரிங்களா? தயவு செஞ்சு ஒவ்வொரு சனிக்கும் இதை பார்த்துட்டு இருக்க உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் உங்களை ஆட்கொண்டு இந்த தீமை, இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்த ஆபத்து உங்களை விட்டு விலகி நீங்கள் உண்மையிலேயே, நிறைய ஜோசியக்காரங்க சொல்கிறாங்க, கோடிகளை குவிக்கும் ராசிகள், கோடிகளை குவிக்கும் நட்சத்திரங்கள். நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் தலைமுறைக்கும் நீங்கள் கோடி புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறீங்க. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் கையில் இருக்குது. தயவு செஞ்சு இது விளையாட்டாக எடுத்துக்காமல் செய்யுங்க. என் வாழ்க்கையில் நான் 2 சனி, 7 நாட்டு சனியை கடந்தேன். அந்த 2 7 நாட்டு சனியில் தாங்க நான் நிறைய பொருள் ஈட்டினேன். அதுக்கு ஒன்றே ஒன்று நான் செஞ்சது, வயசானவங்களுக்கும் உடல் ஊனமற்றவர்களுக்கும் பார்க்குற ஏழை எளியவர்களுக்கு தானம் செஞ்சது. செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன்.